ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சியில இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். துவக்க நிகழ்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி சிறிது நேரம் தியானம் ஏற்ற இருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் தியான நிலையில் அமர்ந்து கொள்ளும். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். ஆண்மை தூய்மை பெற இங்கே அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தே தெளிவ வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவன் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோ, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே, ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு, இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை
வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவகோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்து கொண்டு இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாக பாதுகாப்பாக நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இதுகாரம் பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள் மற்றும் இறை சக்திகளிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசி பரிபூரணமாக பெற்றுக்கொள். வாழ்க வளமுடன். தியானம். சுவாச தியானம்.
நமது நாசி துவாரங்களின் வழியாக மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து கவனிக்கின்றோம். அப்படியே அதை எண்ணிக்கொண்டே வாங்க. இன்னும் கூர்ந்து கவனிப்போம். சுவாசம் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல் என்பது கவனிப்பது மட்டுமே. இன்னும் கூர்ந்து கவனிப்போம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படியே அந்த சுவாசத்தை கவனிக்கிறத விடுத்து உங்க மனதை கவனிங்க. நம்முடைய மனம் அமைதியாக இருப்பதை உங்களால் உணர முடியும். இந்த அமைதியான மனம் ஆற்றல் பெற்றது. அந்த ஆற்றல் பெற்ற மனதினுடைய சக்திகளை நம்ம உடல் முழுவதும் பரவிட்டு தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டு அப்படியே உச்சி முதல் பாதம் வரை அப்படியே நினைத்து பாருங்க. அந்த தவ ஆற்றல் உங்க உடல் முழுவதும் பரவதை உணர முடியும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நம்மை வாழ்கிற வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கிறது. இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு அன்பும் கருணையுமாக பேரின்பத்தில் வாழ்கின்றேன். வாழ்க வளம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வாழ்க. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து கண்களில் ஒற்றை முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். கைகளை மெதுவாக கீழே வைத்து தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளம். வாழ்க வளம். உடலை கொஞ்சம் தளர்வாக வச்சு அமர்ந்து கொள்ளுங்க. நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒரு தெய்வீகமான ஒரு யோக பயிற்சியை நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த பிறவியை நாம் எதற்காக எடுத்தோமோ அதற்கான செயலிலே நாம் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இப்ப இதனால் வரைக்கும் செய்ததெல்லாம் அப்படி இல்லையான்னு கேட்டா, உண்மையா சொல்லணும்னா இதனால் வரைக்கும் செய்தது அப்படி இருப்பதற்கான ஒரு முயற்சி என்று வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? பட் அதுவே முழுமையா அதுக்கானதா அப்படின்னு கேட்டா இல்லை என்று சொன்னா தப்பில்லை. அப்போ இந்த பிறவி எடுத்த நோக்கத்திற்கான எல்லா விஷயங்களையும் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இது கொஞ்சம் சேலஞ்சான விஷயமும் கூட தான். சாதாரணமா எல்லாராலையும் செய்துவிட முடியாது. அதாவது பொருள் சேர்ப்பது கூட எல்லாரும் சேர்த்திடலாம். சரிங்களா? அது நல்ல வழியிலையோ தீய வழியிலையோ பொருளை நம்மால சேர்த்து விட முடியும்.
அதனால பொருள் வைத்திருப்பவங்க எல்லாமே நல்ல வழியில தான் சேர்த்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அருளை சேர்ப்பது என்பது ஒரே வழிதான். நல்வழியில மட்டும் தான் செய்ய முடியும். அது நம்ம உடலுக்கும், மனதுக்கும் நல்லது செய்து, பிறருடைய உடலுக்கும், மனதிற்கும் நல்லது செய்யும்போது மட்டும் தான் அந்த அருளை சேர்க்க முடியும். அருள்தான் புண்ணியமாக நின்று நம்மை காப்பாற்றுகிறது. அருள்தான் புண்ணியமாக நின்று நம்ம வாழ்க்கையில நல்லதை எல்லாம் செய்து கொடுக்கிறது. அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம எல்லாருமே அருளை சேர்ப்பதற்கு ஆரம்பித்து விடும். அருளை சேர்ப்பது என்பது மிக மிக எளிமையானது. சரிங்களா? பொருளை சேர்ப்பதை விட கொஞ்சம் எளிமையானது. பட் நம்ம யாரும் அதை செய்யறதில்ல. சரி, ஓகே. தத்துவத்துக்குள்ள போயிட்டேன் நானு. சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். இல்லையா? இன்னைக்கு நாம அந்த மூச்சு பயிற்சியினுடைய விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டோம். நீங்க அந்த பயிற்சி இன்னும் ஆழமா செய்யறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நீங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை நாங்க முதல்ல மையங்களுக்கு வரும்போது 10 நாள்ல இந்த எல்லா பயிற்சியும் சொல்லிக் குடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நாள் கைப்பயிற்சி, 2வது நாள் கால் பயிற்சி, அப்புறம் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், சரிங்களா? உடல் தேய்த்தல், அக்குப்ரெஷர், ரிலாக்சேஷன் என்று சொல்லி இந்த எல்லா பயிற்சிகளையும் கடகடன்னு சொல்லிக் குடுத்துருவோம் 10 நாள்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியணும். சீக்கிரமா நீங்க மாற்றம் அடையணும்னு. ஆனா அதுல என்ன ஆகும்னா, எல்லாரும் கத்துக்குவாங்க. ரொம்ப ஆர்வமா கத்துக்குவாங்க. ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு பிசிக்கல், மென்டல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள நிகழும். இந்த மாதிரி ஒரு பயிற்சிய நாங்க லைஃப்லயே செஞ்சதே இல்லைங்க. இவ்வளவு சேஞ்சஸ் தெரியுதே! உடல் ரீதியா, மன ரீதியா அற்புதமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த பயிற்சி ஒரு 13 டேஸ் முடிஞ்சு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த பயிற்சிய செய்யறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, 100க்கு 99 பேர் செய்ய மாட்டாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, இதுதான் உண்மை நிலவரம். என்ன காரணம்னு நான் சிந்திச்சு பார்த்தப்ப, பல காரணங்கள். அதுல முதல் காரணமா இருக்கிறது, இப்போ ஒரு 40 வயசுல ஒருத்தர் பயிற்சிக்கு வர்றாரு அப்படின்னா, அவர் 40 வருஷமா உடற்பயிற்சின்னு ஒண்ணு செஞ்சதே கிடையாது. புதுசா வர்றாரு. சரி, வந்தவர்கிட்ட நாம என்ன பண்றோம், 1 மணி நேரம் பயிற்சி செய்யறதுக்கான பயிற்சிகள சொல்லிக் குடுத்துட்டோம். ஆனா இது நாள் வரைக்கும் 40 வருஷமா அவர் 1 நிமிஷம் கூட பயிற்சி செஞ்சதில்ல. அப்ப உடனடியா 1 மணி நேரம் சொல்லிக் குடுத்த அந்த பயிற்சிய, அவர் உடனடியா செய்ய முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது முடியறது இல்ல. அப்படிங்கிற புரிதல் இருந்தது. அதனால தான் இந்த பயிற்சியில நாங்க முதல்ல கூட எப்படி யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிளாஸ்ல எல்லா பயிற்சியும் சொல்லிக் குடுத்துடலான்னு தான் நெனச்சேன். பட் சொல்லிக் குடுக்கறது முக்கியம் இல்ல. சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரணும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 நிமிஷம் பயிற்சியில நம்ம தொடங்கணும். இல்லைங்களா? 5 நிமிஷம் பயிற்சியில நம்ம தொடங்கணும். அப்புறம் 10 நிமிஷம் பயிற்சி ஆச்சு. இப்ப 15 நிமிஷம் பயிற்சி ஆயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் தொடங்கி செய்யறதுங்கிறது ஒருத்தருக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப அப்படியே அது 10 ஆயி, இப்ப 15 ஆயி வந்து நிக்குது. இந்த 15 நிமிஷ பயிற்சியிலேயே உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். நான் இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியும் உங்களுக்கு குடுக்கலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். இதனுடைய விளக்கத்தை குடுத்துட்டு, அந்த பயிற்சிய நான் குடுத்துர்றேன். அதனோட பலன்கள் பின்னாடி நான் சொல்றேன். பட் அந்த பயிற்சி வெரி, 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 வெரி எஃபெக்டிவான ஒரு பயிற்சி. சரிங்களா? சரி. அத இன்னைக்கு குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரி, இப்போ சிந்தனைக்குள்ள வந்துருவோம். அதாவது நம்ம மூச்சு பயிற்சியில அன்னைக்கு நான் கொஞ்சம் விஷயம் தான் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். இன்னைக்கு அந்த மூச்சு பயிற்சியினுடைய பலன்கள சொல்லிட்டு, உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய இன்னொரு பயிற்சி. அதாவது அதுக்கு பேரு ரிலாக்சேஷன் அல்லது ஓய்வு பயிற்சி என்று நம்ம சொல்றோம். அது கேட்கறதுக்கு தான் ரிலாக்சேஷன்னு சொல்றோம். பட் அது உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களையும் குணப்படுத்துறதுக்கான ஒரு பிராக்டிஸ். அதனுடைய பயிற்சியை நம்ம இன்னைக்கு செஞ்சு காமிச்சிடுறோம். ஏன்னா, அந்த பயிற்சி செய்ய செய்ய உங்க உடம்புல மனதுல நல்ல மாற்றத்த நீங்க உடனடியா ஃபீல் பண்ண முடியும். சரி.
இப்ப பயிற்சிக்குள்ள வருவோம். இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நாம எப்ப செய்யறோம்? கால் பயிற்சியினுடைய கடைசி நிலை கிட்னி மசாஜுக்கும் மூச்சு பயிற்சியினுடைய முதல் 2 நிலைகளான அந்த சின்முத்திரை ஆதிமுத்திரை பயிற்சியில செய்யறோம். வஜ்ராசனம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசனம். ஆசனங்கள்லயே சில ஆசனங்களுக்கு மட்டும் சிறப்பு தகுதிகள் எல்லாம் இருக்கு. இந்த ஆசனத்தை நீங்க எப்ப வேணா செய்யலாம். அதாவது சாப்பிட்டதுக்கு உடனே செய்யலாம். சரிங்களா? எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம். இந்த ஆசனம் ஒரு அற்புதமான ஆசனம். குறிப்பாக நம்ம முதுகுத்தண்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னா இந்த ஆசனம் தான் வெரி பெஸ்ட். அதனால நிறைய மதங்கள்ல இந்த ஆசனங்களை கூட பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்க கவனிச்சா தெரியும். அதனால நீங்க ஓய்வா இருக்கிறப்ப இந்த ஆசனம் போடுறப்ப ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் போட்டு பழகிட்டா நல்லா செட் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இந்த வஜ்ராசனம் இதனுடைய பலன்கள்ல இது மன அழுத்தத்தை குறைக்கும், மன சோர்வை போக்கும், நம்ம பதட்டத்தை போக்கும், மனநிலையை மேம்படுத்தும், உயர் ரத்த அழுத்த அளவை குறைக்க உதவும். இன்னும் பல்வேறு விதமான இதய நோய் கோளாறுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க இந்த வஜ்ராசன பயிற்சி பயன்படும். குறிப்பாக கீழ் முதுகு வலி நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. அந்த வலிகளை இந்த பயிற்சி போக்கும். வாத வலிகள் உடலிலே பல இடங்களிலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வாத வலிகளை நீக்க இந்த பயிற்சி உதவுகிறது. இடுப்பு பகுதி தசைகள் இந்த பயிற்சி செய்யும் போது வலிமை அடைகிறது. உயர் ரத்த அழுத்தம் சொன்ன மாதிரி பிபி சமன் செய்யப்படுகிறது. நல்ல தூக்கம். இந்த பயிற்சி நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா தூக்கத்தினுடைய தரம் நல்லா மேம்படுத்தப்படுகிறது. குறிப்பாக உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் டோட்டலா ஸ்டொமக் பகுதியில நிக்கிறதால அது அந்த தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும். சரிங்களா? சரி, ரைட். இப்ப அடுத்தது மூச்சு பயிற்சிக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? மூச்சு பயிற்சி இதுல இருக்கிற ஆசனம், முத்திரை, பிராணாயாம, வர்ம புள்ளிகளை பத்தி பார்க்க போறோம். இந்த மூச்சு நல்லா இயங்கும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம உள்ளத்திலே ஒரு உற்சாகமான ஒரு தன்மையோட நம்ம இருப்போம். ஆனா இப்ப எல்லாரும் ஒரு சோர்வோட, ஒரு டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பொலிவு, அப்படி ஒரு தேஜஸ் இருக்கும். உடலிலே வலிமை, இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குதுன்னா, இந்த காற்றினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. நான் அதனாலதான் சொன்னேன், முதல்ல அந்த பயிற்சி தொடங்கும் போது உங்க ஃபேஸ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? சரிங்களா? நீங்க எடுத்து வச்சுட்டு, இப்ப அடிக்கடி நீங்க அந்த பழைய போட்டோ இப்ப பயிற்சி பண்ணிட்டே வரும்போது புது போட்டோவே செக் பண்ணி பாருங்களேன். உங்க ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம உடலினுடைய வலிமை இது அத்தனையும் மாற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கு. சரி, மனிதனது உயிர் நாடி மூச்சு காற்றுன்னு சொல்றோம். அது ஏன்னா நம்ம 3 நிமிஷத்துக்கு மேல மூளைக்கு ஆக்சிஜன் போறது நின்றுச்சு அப்படின்னா மூளை செயலிழந்தது, உயிரே போயிடும் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அந்த சுவாசம் தான் நம்ம உடல்ல இயக்கத்துல மிக முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது முழுக்க முழுக்க காற்றினுடைய இயக்கத்தால் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. அப்ப சுவாச அமைப்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட எதை சார்ந்து இருக்குன்னா, நுரையீரல் இருக்கு, மூச்சு குழாய்கள் இருக்கு, உதரவிதானம் இருக்குது, மற்றும் அந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று நுண்பைகள் உள்ளிட்ட பல உறுப்புகள் இதெல்லாம் இணைந்ததுதான் நம்முடைய சுவாச மண்டலம். இப்ப மூச்சு காற்று, மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவதுதான் மூச்சு காற்று ஓட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 விதமான செயல் நடக்குது. காற்றை உள்ள இழுக்கிறோம், மூச்சு காற்றை வெளியே விடுறோம். பிரீத் இன், பிரீத் அவுட். தென் காற்று பரிமாற்றம். சரிதானுங்களா? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு காற்று பரிமாற்றம் நடக்குது. கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த இடத்துல லங்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ரிப்ஸ் இருக்கு. சரியாங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க டயாஃப்ராம். டயாஃப்ராம் போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி பெண்டா ஒண்ணு இருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல. 2வது படத்துல ஸ்ட்ரைட்டா இருக்கு. சரிங்களா? இப்ப காற்றை வெளிவிடும்போது என்ன ஆகும்னா, இந்த உதரவிதானம் நல்லா மேல போய் நுரையீரல அழுத்தி காற்ற வெளிய தள்ளுது. மூச்சு இழுக்கிறப்ப என்ன நடக்குது? உதரவிதானம் நல்லா கீழ வந்து இந்த லங்ஸ நல்லா விரிய வைக்குது. அப்ப காற்று நல்லா உள்ள வருது. இதைத்தான் நான் சென்ற வகுப்புல சொன்னேன். நுரையீரலுக்கு சுருங்கி விரியிற தன்மை கிடையாது. சுற்றி இருக்கிற தசைகளும் உதரவிதானமும் சேர்ந்துதான் காற்றை சுவாசிக்க வைக்கிறது. இங்க பாருங்க. இது இந்த இந்த போட்டோல பார்த்தா தெரியும். இது சாதாரண நிலையில இருக்கிற உதரவிதானம். இது மூச்சை உள்ள இழுக்கும்போது அது எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. மூச்சை வெளியே தள்ளுறப்ப நல்லா அது உள்ள போயிருக்கு. சரியா? இந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு சிஸ்டமேட்டிக்கான இயக்கம் நடக்குது அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? காற்று உள்ளே போகும்போது இந்த உதரவிதானம் கீழே வந்துதான் நுரையீரலுக்குள்ள காற்றை இழுக்க வைக்குது. ரைட். நுரையீரல்ல தசைகள் கிடையாது. மார்பில் இருக்கிற தசைகள் தான் நுரையீரலை இயங்க வைக்கிறது. மூச்சு காற்று ஓட்டம் மார்பு அறை சுருங்கி விரிவதால் நடைபெறுகிறது. சரி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வெளியிலிருந்து இந்த ஆக்சிஜன் செறிவு அதிகமா இருக்கக்கூடிய காற்று நம்ம மூக்கு துவாரங்கள் மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலில் உள்ள காற்றினுடைய சிற்றறைகளுக்கு அல்லது நுண்ணறைகளுக்கு, அதைத்தான் ஆல்பியோலிஸ் சொல்றோம். அதுக்கு எடுத்து செல்லப்படுவதை உள்மூச்சு அல்லது மூச்சை இழுத்தல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த காற்று சிற்றறையிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு செறிவு கூடிய அந்த காற்றை வெளியே கொண்டு வருவதை வெளிமூச்சு அல்லது மூச்செறிதல் என்று சொல்கிறோம். சரி. நம்ம லங்ஸ்ல நம்ம வலது பக்க லங்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா இடது பக்கம் இருதயம் இருக்கிறதுனால வலது பக்க லங்ஸ் 620 கிராமும், இடது பக்க லங்ஸ் 560 கிராமும் ஆவரேஜா ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இந்த நுரையீரல உள்ள போயிட்டு வர அந்த காற்றை அளப்பதற்கெல்லாம் கருவிகள் இருக்கு. அதை ஸ்பைரோமெட்ரி, ஸ்பைரோமீட்டர் என்று நம்ம சொல்றோம். அது நிறைய ரிசர்ச்க்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது சோதனைகள்ல ஆய்வுக்கூடங்கள்ல பயன்படுத்துறோம். அப்போ இந்த மூச்சினுடைய ரேட், ரெஸ்பிரேட்ன்னு சொல்றோம் இல்லையா? ரெஸ்பிரேஷன் ரேட், மூச்சை இழுக்கிற கவுண்டிங் வந்து அதிகமாகுது அப்படின்னா, இதயத்திற்கு அதிகமான ரத்தம் செல்றதுக்கு ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு நீங்க இப்போ நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க சுவாசம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கும். உங்க ஹார்ட் பீட் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கும் இல்லையா? இதே நீங்க ஒரு இடத்துல ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓடும்போது என்ன ஆகும்? உங்க உடலுக்கு நிறைய எனர்ஜி தேவை. நீங்க ஓடுறப்ப எனர்ஜி தேவை தானே? சரியாங்களா? ஒரு மிஷின் ஓடுச்சுன்னா, எப்படி அந்த கரண்டோ, ஃபியூலோ தேவையோ, அப்படி நம்ம உடல் இயங்குறதுக்கு நிறைய சக்தி தேவை. அப்ப அந்த சக்தி தேவைக்கு என்ன பண்ணும்னா, இந்த உடம்பு இந்த மூச்சினுடைய வேகத்தை அதிகப்படுத்தும். அப்ப ரத்த ஓட்டம் மிக அதிகமாக ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு, அந்த எனர்ஜிய சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நாம பயிற்சி செய்யும்போது சரிங்களா? பயிற்சி செய்யும்போது நம்ம சில இடங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஓட்டம் லைட்டா இன்கிரீஸ் ஆகும். அது எக்சர்சைஸ், வாக்கிங், ஜாக்கிங் எல்லாம் போனா நல்லா இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்கிரீஸ் ஆயி நம்ம நார்மல் பண்ணும்போது, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் நல்லா எரிக்கப்படும். ஆனா, கோபம் போன்ற உணர்வுகளால நம்ம மூச்ச அதிகப்படுத்தும்போது, அது இதயத்திற்கு அதிக ரத்தத்தை கொண்டு செல்லும். அது இதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? பயிற்சிகள் மூலமாக இயக்குவதும், அதே உணர்ச்சிகள் மூலமாக மாற்றம் பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரிங்களா? இது இப்பயே நீங்க தியானத்துல நல்லா ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவை குறையும். இப்போ நீங்க ஓடும்போது தேவை அதிகரிக்கிறது. உட்கார்ந்து கேட்டிருக்கிறப்ப தேவை நார்மலா இருக்குது. இதே நீங்க தியானத்துல ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா, உங்களுடைய சுவாச ஓட்டம் அப்படியே குறைஞ்சுட்டே வரும். நீங்க இப்ப அந்த சுவாச தியானத்துல கூட கவனிக்கலாம். அப்போ இந்த பாருங்க, இந்த அத்லெட்டிக், ரன்னிங் இதுலலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆயுசு வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அவங்க ஓடி, 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 ஓடி அதிகப்படியான ஓட்டத்த இந்த உடலுக்கு இயக்கத்த கொடுத்து, கொடுத்து அவங்களோட ஆயுள் வந்து குறையும். மூச்சு வேகமா அதிகமா இழுத்து விடுற காரணத்தினால.
இதே தியானம் பண்றவங்களோட வாழ்நாள் பாருங்க நீட்டிப்பு அதிகமாக இருக்கும். மகான்கள், ஞானிகள். ஏன்னா தியானத்துல ஆளும்போது இந்த மூச்சினுடைய வேகம் குறைஞ்சு 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 நம்மளுடைய ஆயுளை நம்ம நீட்டித்துக் கொள்ளலாம். இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை பெறலாம். இப்ப நுரையீரலுடைய கொள்ளளவு எவ்வளவு? சராசரியா ஒரு மனுஷனுக்கு நுரையீரலுடைய கொள்ளளவு 5 to 6 லிட்டர். சரிதானுங்களா? மிகவும் இழுத்து மூச்சு விடும்போது காற்றின் அளவு 5 லிட்டர் தான் நம்ம வந்து இழுத்து விடுறோம். அதிகபட்சமா சொல்றோம். அப்ப எப்பவுமே நுரையீரலுக்குள்ள காற்றினுடைய அளவு 1 லிட்டர் எப்பவுமே அதனுடைய தன்மையில இருந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் இழுத்து விடுற மூச்சு எவ்வளவுன்னு சொன்னோம்? 21,600 முறை மூச்சு இழுத்து விடுறோம். கிட்டத்தட்ட 255 கனமீட்டர் அளவு காற்றை நம்ம பயன்படுத்துறோம். அதாவது 9,000 கன அடி காற்றை உள்ளிழுத்து வெளியே விட்டு கொண்டிருக்கிறோம். நமது நுரையீரல்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. 2,40,000 காற்று நுண்பைகள், காற்று சிற்றறைகள் நம்ம நுரையீரலுக்குள்ள இருக்கு. 2,40,000 ஆல்வியோலிஸ் என்று சொல்லக்கூடிய காற்று நுண்பைகள் இருக்கு. ஒவ்வொரு நுரையீரலையும் அந்த ஆல்வியோலி என்று சொல்லப்படும் சுமார் 300 மில்லியன் பலூன் போன்ற கட்டமைப்புகளும் நம்ம உடம்புல நுரையீரல்ல இயற்கை வந்து வச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். ஏன்னா ஒரு காற்றை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. சரிங்களா? நம்ம உடம்பு எப்படி ஒரு அற்புதத்தை பண்ணிட்டு இருக்கு பாருங்க. சரிங்களா? சரி. இதெல்லாம் அந்த நுரையீரலுடைய அமைப்பு. இதுதான் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது எப்படிங்கிறத இது வந்து அந்த ஆல்வியோலிஸோடைய மிக நுண்ணிய பகுதியை பல்லாயிரம் மடங்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்க ரெட் பிளட் செல்ஸ் அப்படியே வந்து இந்த ஆல்வியோலிஸ்குள்ள போகும். அங்க இருக்கிற சரி இங்க காற்றுப்பையில இருந்து பிளட்டுக்கு வரும். பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது வெளியே போறத நீங்க வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். இது யூடியூப்ல போறதுனால அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்க முடியாது. சரி, ஓகே. நீங்க ஜஸ்ட் லங்ஸினோட ஆக்டிவிட்டி, லங்ஸ் எப்படி இயங்குகிறதுன்னு தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் யூடியூப்ல போட்டீங்கன்னா அவ்வளவு எக்ஸலண்டா அதுக்கான நிறைய வீடியோஸ் காமிப்பாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அதெல்லாம் பாருங்க. நம்ம உடலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், இறையாற்றல் செஞ்சு வச்சிருக்கு. அது இன்னும் முழுசாவே நம்ம இன்னும் விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? சரி. இப்ப வெளியில இருக்கிற காற்று நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த காற்றுல நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாமே ஆக்ஸிஜனா இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்ல. ஆக்ஸிஜன் 21% தான் இருக்கு. நைட்ரஜன் தான் 78% இருக்கு. நாம சுவாசிக்கிற காற்றுல. கார்பன் டை ஆக்சைடு 0.04% இருக்கு. ஆர்கான் 0.93%, மற்ற வாயுக்கள் எல்லாம் 0.03% என்று மொத்தமா 100% காற்று. சரிங்களா? இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு நேரத்துல நடக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கேஸ் பரிமாற்றம் நடக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு. மூச்சை இழுக்கிறோம், விடுறோம். இழுக்கிறோம், விடுறோம். 0.08 செகண்ட்ல அந்த கேஸ் என்ன ஆயிருது? சேஞ்ச் ஆயிருது பாருங்க. பெரிய மிராக்கிள் தான் இதெல்லாம். அதிசயம் தான். 1 செகண்ட் கூட இல்லைங்க. 0.08 செகண்ட்ல இந்த கேஸ் பரிமாற்றம் வந்து நிகழ்ந்துருது நம்ம உடம்புக்குள்ள. சரி, இப்ப வெளியே வர்ற காற்றுல எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ள போனதுல 21% ஆக்சிஜன் போச்சா, இதே வெளியே வர்றப்ப 16.4% ஆக்சிஜன் வெளியே வரும். சரிங்களா? அப்போ கார்பன் டை ஆக்சைடு 0.4% உள்ள 0.04% உள்ள போச்சா, இப்போ 4.6% வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். இவ்வளவுதான் அந்த காற்று பரிமாற்றத்துல நடக்கிறது. சரிங்களா? அப்ப போறப்ப ஆக்சிஜன் அதிகமா உள்ள போச்சு. இப்ப ஆக்சிஜன்ல ஒரு 4% உள்ள நின்றுச்சு. 4.6%. அந்த அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடு இந்த உடம்பு வெளியே தள்ளிருச்சு. சரிங்களா? நான் இதுக்கு போன இதுலயே ஒரு விளக்கம் கொடுத்தோம். இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை முறை சுவாசிக்க வேணும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுங்கிறது இயல்பு. சரிங்களா? உங்களோட மூச்சை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அப்படித்தான் இருந்திருக்கும். அப்போ ஒரு நிமிஷத்திற்கு 15ன்னா 60 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு 900 மூச்சு, 24 மணி நேரத்துக்கு 21,600,
365 நாளுக்கு 78,84,084 மூச்சு விடுறோம். 120 வருஷத்துக்கு 94,60,80,000 மூச்சு. அதாவது 95 கோடி மூச்சு நம்ம விடுறது நம்மளோட ஆயுள் காலம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த அளவிற்கு நம்ம மூச்சை விடுறப்ப நம்ம ஆயுள் 120 வயசு. ஆனா இன்னைக்கு நிறைய நம்ம கோபங்கள், டென்ஷனு, தேவையில்லாம கவலை, முறையற்ற பாலுணர்வு போன்றவற்றில் ஈடுபடும் போது அதனுடைய சுவாச வேகம் வந்து தாறுமாற இன்கிரீஸ் ஆயிடும். அதனால நமக்கு ஆயுள் குறைந்து விடும். இப்ப யார் ஒருவர் முறையா மூச்சு பயிற்சி செய்யறாரோ அவர் 100 வருஷம், 120 வருஷம் சர்வ சாதாரணமா சரியா வாழ முடியும். இது அன்னைக்கே உங்களுக்கு டெஸ்ட் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியை இப்போ 1 மாசம் செஞ்சிருக்கீங்க. இப்ப எவ்வளவு மூச்சு வருதுன்னு செஞ்சு பாருங்க. குறிப்பாக இந்த மூச்சு பயிற்சியை ஒரு 10 நாள் அல்லது 15 நாளைக்கு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்களுடைய சுவாச வேகம் குறையறத உங்களால உணர முடியும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 18 தடவை சுவாசிக்கிறான். இப்ப அதுவே நீங்க 9 முறையா நீங்க மாத்துனீங்க அப்படின்னா அவனோட ஆயுள் காலம் டபுள் மடங்கு ஆயிடும். அப்ப மூச்சை நல்லா இழுத்து விடும்போது அதனுடைய ஆயுள் நீட்டிப்பு வந்து நீங்க அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப இது படிப்படியா குறையிறப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்பினுடைய தோற்றம் இளமை தோற்றமாக மாற்றம் பெறும். இந்த யோகா தியானம் பண்றவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்க எப்பவுமே ஒரு இளமை தோற்றத்தோடு இருப்பாங்க. அதுக்கு நான் இந்த டை அடிச்சுட்டு சுத்துறது நான் சொல்லல. அவங்க பார்த்தாலே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அதே போல நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு 12 மூச்சு இயற்கையா வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நடக்கிறப்ப 18 மூச்சு. கோபப்பட்டு கண்டபடி கத்திட்டு சண்டை போட்டிருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 64 மூச்சு நம்ம விடுறோம். அப்ப எத்தனை மடங்கு? 4 மடங்கு மூச்சை நம்ம விட வேண்டியதா இருக்கு. அப்ப ஆயுள் காலம் என்ன ஆகும்? 120 30லயே செத்து போயிரும் கோவப்படுறதுனால. அப்ப நம்ம கண்டினியூஸா கோவப்படுறது இல்ல. அதனால பரவாயில்ல. பட் கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் வரும்போது நம்மளோட மூச்சு வேகம் ரொம்ப அதிகமாக ஆகிறத நாமளே உணர முடியும். புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு வரும். ஏன்னா அவ்வளவு எனர்ஜி செலவாகும். நீங்க ரன்னிங் ஓடுனா எந்த அளவுக்கு உங்க உடம்புல எனர்ஜி செலவாகுமோ அந்த அளவிற்கு வந்து நம்ம உடம்புல இருந்து ஆற்றல் வந்து கோபப்படும் போது, கவலைப்படும் போது, கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது, வெறுப்பு உணர்வு வரும்போது, சரிதானா? இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்படும். அதனால அந்த உணர்ச்சி வயசப்பட்ட நிலையிலிருந்து நம்மை காத்து கொள்றதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த யோகா, குறிப்பா தியான பயிற்சி. நுரையீரல பாதிப்பு இன்னைக்கு உலகத்துல லட்சக்கணக்கான மக்கள் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயினுடைய தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக இந்த காற்று மாசுபாடு, அதாவது சிலிக்கா, ஆஸ்பெட்டாஸ், கந்தகம் போன்றவற்றை பயன்படுத்தும் தொழிற்சாலையில் பணிபுரியும் நுரையீரல் வந்து அதிகம் பாதிக்கப்படுவதாக தகவல் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு காற்று மாசுபாடு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா வண்டி வாகனங்களுடைய புகைகள், புகைப்பிடிக்கிறது, சரிதானா? இதனால எல்லாம் நுரையீரல் வந்து ரொம்ப கெட்டு போகுது. இப்போ புகைப்பழக்கத்தால் மூச்சுக்குழல்ல வந்து அலர்ஜி ஏற்படுது. இந்த காற்றறைகளுடைய சுவர்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. சரியான எம்பசிமா, நுரையீரல் புற்றுநோய் ஆகியவை உண்டாகிறது. புகை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே தீங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருமல், மூச்சு வாங்குறது, மூச்சு இழுப்பு, நெஞ்சு வலி, ஹீமோபடிஸ், இரும்போது அந்த ரத்த வெளி வருது. நுரையீரலை தாக்கும் சில பல முக்கியமான நோய்களாக மூச்சுக்குழாய் அலர்ஜி, நுரையீரல் அலர்ஜி, காற்று அறைகள் வந்து சிதைந்து போறது, மூச்சு குழாய்கள் சுருங்கி கொள்றது, இப்படி நிறைய விஷயங்கள், நோய்கள் இந்த சமுதாயத்துல இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு கொரோனா முதல் கொண்டு அதுதான் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு மூச்சு எவ்வளவு விடுறது, அதனோட ஆயுள் காலம் எவ்வளவுங்கிறத, முயல் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 32 மூச்சு விடுவோம். அதனோட ஆயுள் காலம் 8. புறா 36 மூச்சு விடுமாமா. அதுக்கும் ஆயுள் காலம் 8. குரங்கு 32 மூச்சு விடும், 21 வருஷம் வாழும். நாய் 26 முறை மூச்சு இழுத்து விடு, 14 வருஷம் வாழும். ஆடு 24 முறை மூச்சு இழுத்து விடும், 13 வருஷம் வாழும். பூனை 25 முறை மூச்சு இழுத்து விடும், 13 வருஷம் வாழும்.
குதிரை 19 மூச்சு குறைஞ்சிட்டே வருது பாருங்க. ஆயுள் 50. மனுஷன் 15ல இருந்து 18, ஆயுள் 100. யானை நிமிஷத்திற்கு 12 மூச்சு இழுத்து விடும், 100 வயசு. பாம்பு ஒரு நிமிஷத்திற்கு 8 முறை மூச்சு இழுத்து விடும், 120 வயசு. ஆமை ஒரு நிமிஷத்துக்கு 4 முறைதான் மூச்சு இழுத்து விடும். அதனால அதுக்கு ஆயுள் 300. சில அரிய வகை கடல் ஆமைகள் ஒரு நிமிஷத்திற்கு ஒரு மூச்சு தான் விடுமாம். அதெல்லாம் 500 வருஷம், 600 வருஷம், ஏன் 1000 வருஷம் கூட வாழ்ற ஆமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஆயுளை நீட்டிக் கொள்ளணும்னா மூச்சை நீங்க நீட்டிக் கொள்ளணும். மூச்சினுடைய நீளத்தை நீட்டிக் கொள்ளணும், எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள உள்ள போறது வெளியே வர்றதுங்கிற ஒரு காற்று தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த காற்று 10 விதமான காற்றாக மாறுகிறது. அதுதான் தசவாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை உயிர்காற்று, அதாவது பிராணன், மலக்காற்று அபானன், தொழில் காற்று வியானன், ஒளிக்காற்று உதானன், நிறவு காற்று சமானன், தும்மல் காற்று நாகன், விழிக்காற்று கூர்மன், கொட்டாவி காற்று கிரகரன், இமைக்காற்று தேவதத்தன், வீங்கற்காற்று தனஞ்சயன் என்று தசவாயுக்களாக இந்த உள்ளே செல்கிற அந்த ஒரே காற்று 10 விதமாக செயல்படும். சரி, என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா, முதல் காற்று பிராணன் நம்ம மூலாதாரத்தில் ஆரம்பித்து இதயத்தில் நின்று மூக்கு வழியாக மூச்சு விடுவதற்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இது மேல் நோக்கி இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. மற்ற 9 வகை வாயுக்களுக்கும் இதுதான் மூலாதாரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? இது சுவாச இயக்கத்துல இதுதான் அடிப்படை. அபானன்கிறது சுவாதிஷ்டானத்திலிருந்து வெளிப்பட்டு மலத்தை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு காற்றாக அது இயங்குகிறது. ஆசன வாயை சுருக்கக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? நம்ம சாப்பிட்ட உணவை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து, சரிங்களா, குறிப்பாக நம்முடைய பாலுணர்வை சரியான விகிதத்தில் இருக்க வைப்பதற்கு இந்த காற்று தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. வியானன்கிறது தொழில் காற்று. தொழில் காற்றுனா அந்த மூளை சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய சக்தி கொண்டது. தோலிலிருந்து எல்லா நரம்புகளிலும் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் உறுப்புகளை நீட்ட, மடக்க, உணர்ச்சிகளை அறிய உதவுகிறது. நம்ம உடல்ல ஏற்படுற உணர்வுகளை மூளைக்கும், மூளை சொல்ற கட்டளைகளை உடலுக்கும் சொல்லக்கூடிய சக்தி கொண்டது. நரம்பு மண்டலத்தோடு இணைந்து செய்யக்கூடியது. உணவினுடைய சாரத்தை கொடுத்து உடலை காக்கக்கூடிய காற்று இந்த காற்று. உதானன் என்று சொல்லக்கூடிய தொழில் காற்று. சரிங்களா? அதாவது உணவினுடைய மன்னிக்கணும், ஒரே நிமிஷம். உதானன் அப்படிங்கிறது தொழில் காற்று இல்ல, அது ஒளிக்காற்று. ஓகே, மன்னிக்கணும். சரி, அப்போ இது என்ன செய்யுது? உணவினுடைய சாரத்தை கொண்டு செல்கிறது. உடலை எழுந்து நிற்க இதுதான் உதவி செய்கிறது. இதுவும் ஒரு மேல் நோக்கி இயங்கக்கூடிய ஒரு வாயு. குரல் நாண்களை அதிரச் செய்து இந்த ஒளியை எழுப்புகிறது. சரியாங்களா? நம்மளோட சவுண்டு, அதனோட பேஸ் இந்த காற்றினுடைய முக்கியத்துவத்துலதான் இருக்கு. சரிங்களா? ரைட். இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். எதெல்லாம் நமக்கு தெரியணும் அதெல்லாம் தெரியாம தேவையில்லாத நிறைய விஷயத்தை நம்ம தெரிந்து வைத்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கு அடுத்தது சமானன். இது நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய காற்றாக நம்ம உடலுக்குள்ள செயல்படுது. அதாவது நம்ம நாபி என்று சொல்லக்கூடிய தொப்புள் இருந்து கால் வரை இது பரவுகிறது. நாம் உண்ணும் உணவு ஜீரணிக்க இந்த காற்று தான் உதவி செய்கிறது. நாபியிலிருந்து கால் வரை பரவும் வாயுக்களை அதிகப்படாமல் சரி செய்வதற்கு இது உதவுகிறது. உண்ட உணவு செரித்தவுடன் இரத்தத்திற்கு எல்லா உறுப்புகளுக்கும் பகிர்ந்து அனுப்பக்கூடிய வேலையை இந்த காற்று செய்கிறது. நாகன் என்று சொல்லக்கூடியது உடம்பில் சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய காற்று. இது நம்முடைய அறிவை வளர்க்கிறது. கண்களை திறப்பதற்கும், இந்த முடி சிலிர்ப்பதற்கும், இமை மூடுவதற்கும் இது வேலை செய்கிறது. இந்த காற்று சரியா இருந்தாதான் ப்ராப்பரா நம்ம சிஸ்டத்துல கழிவுகள் வெளியேறும். ஒரு வாந்தி எடுக்கிறதோ, ஒரு குமட்டுறதோ, சரி,
அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடியது எல்லாமே இந்த காற்றினுடைய பங்கு. கூர்மன் அப்படிங்கிறது கண்ணில் நிற்கக்கூடிய காற்று. இது கண் இமைப்பது, கொட்டாவி, வாய் மூடுவது, கண் திறந்து மூட, கண்ணீர் வர இந்த காற்று வேலை செய்கிறது. கிரகரன் இது தும்மல் காற்று. இது செயல்புரிய தும்மல், இருமலை உண்டு பண்ணுகிறது. நமது உடம்பிலே எந்த தூசியும் மாசுவும் நுழைய விடாமல் இருக்கக்கூடிய காற்று. தும்மல், இருமலை உண்டு பண்ணி அந்த கழிவுகளை வெளியேற்றுகிறது. இது நாக்கில் கசிவு, நாசி கசிவு இதை உண்டு பண்ணி அந்த கழிவுகளை வெளியேற்றும். பசியை வர வைக்க இந்த வாயு உதவுகிறது. தேவதத்தன் இது கொட்டாவி, விக்கல் போன்ற உணர்வு ஏற்பட இந்த வாயு காரணமாக இருக்கிறது. சரிங்களா? மூளைக்கு போகக்கூடிய அந்த வாயுவை ஆற்றலை குறைக்கிறது. நமக்கு ஒரு உடலை ஓய்வு நிலைக்கு இதுதான் தயார்படுத்துது. சரிங்களா? தூங்கி எழும்போது ஒரு விதமான சோர்வை தருவது இதுதான். உடலுக்கு ஓய்வுக்கு தயார்படுத்துவது இதுதான். ரத்தத்தில் இருக்கிற பிராணவாயுனுடைய அளவை குறைத்து தூக்க நிலைக்கு நம்மளை எடுத்து செல்கிறது. தனஞ்சயன் இது இறுதி காற்று. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது மேற்சொன்ன 9 வாயுக்களும் நன்றா வேலை செய்யும். ஆனா உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 9 வாயுக்களும் செயல்பாட்டை நிறுத்திடும். அதுக்கப்புறம் தான் இந்த தனஞ்சயன்கிற வாயுவே செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கணும். கண்டுபிடிச்சு எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க சித்தர்கள். இதை வீங்கல் காற்று என்று சொல்லுவாங்க. அப்ப மூக்கிலிருந்து உடல் முழுவதும் இது வீக்கத்தை ஏற்படுத்தும். நுண்ணுயிர்கள் மூலமாக உடலை அழுகச் செய்யும். சரிங்களா? காதுல பாத்தீங்கன்னா அந்த கடல் அலை போன்ற அந்த இரைச்சல், அந்த சப்தம் இந்த காற்றினுடைய தன்மை தான். இறந்த 3வது நாள் தலை வழியாக இந்த காற்று உடலை டீகம்போஸ் பண்ணிட்டு வெளியே போயிடும். சரிங்களா? இப்ப இவ்வளவு செயல் நம்ம சுவாச பயிற்சிக்குள்ள நுட்பத்துல இருக்குது. சரி, இந்த பயிற்சியில நம்ம 2 முத்திரைகளை பயன்படுத்துறோம். ஒன்று சின்முத்திரை, இன்னொன்று ஆதி முத்திரை. நான் உங்களுக்கு அந்த பயிற்சி செஞ்சு காமிச்சோம். சின்முத்திரையில நீங்க கரெக்டா கவனம் வைக்க வேண்டியது இந்த கட்டை விரலினுடைய நுனி. சரிங்களா? அது மேல கரெக்டா ஆள்காட்டி விரலினுடைய நுனி இருக்கணும். 2 நுனியும் டச் பண்ணிட்டு இருக்கணும். நிறைய பேர் மாற்றி மாற்றி வைப்பாங்க. அதனாலதான் இது தெளிவா படம் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வைத்திருக்கணும். சரிங்களா? இதுதான் ப்ராப்பர் சின்முத்திரை. சின்முத்திரை ஆன்மீகத்தில மிக மிக ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு முத்திரை. இது மன சோர்வை நீக்கும், மனதை தெளிவடைய செய்யும், மூளை செல்களோட ஆற்றலை அதிகப்படுத்தும், புத்துணர்ச்சி பண்ணும். கோபம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து நீங்கும். குறிப்பாக தலைவலி, தூக்கமின்மை இவற்றையெல்லாம் போக்குவதற்கான ஒரு அற்புதமான முத்திரை. முனிவர்கள், ஞானிகள் அதிகமாக இந்த சின்முத்திரையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது மூளை செல்களோட இயக்கத்தை அதிகப்படுத்தி நம்மை ஞானத்திற்கு அழைத்து செல்வதால இந்த முத்திரை ஞான முத்திரை என்றும், தியானம் செய்யும் போது இதை உபயோகிக்கிறதுனால தியான முத்திரை என்றும் பொதுவாக எல்லா இடத்துலையும் நீங்க பயன்படுத்துறத பார்க்கலாம். குறிப்பாக இது அறிவை தூண்டி நம்மை விழிப்பு நிலை அடைய செய்யக்கூடிய சக்தி கொண்டது. அதனால இது அறிவு முத்திரைன்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூத சக்தியில கட்டை விரல் நெருப்பினுடைய ஆற்றலை குறிக்கும், ஆள்காட்டி விரல் வாயுவை குறிக்கும். அப்ப இந்த முத்திரையில காற்றினுடைய சக்தி அதிகமாகவும் நெருப்பினுடைய சக்தி குறைவாகவும் இருக்கிறதுனால சக்தி குறைவான சிறிய அளவிலான அந்த நெருப்பு அணைந்து விடுகிறது. எனவே ஒருநிலைப்பட்ட மனம் நமக்கு கிடைக்கிறது. மன ஒருநிலைப்பாடு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு முத்திரை நாம வைக்கிற இந்த சின்முத்திரை. நீங்க ஓய்வா இருக்கிற நேரங்கள்ல கூட இந்த சின்முத்திரையை சும்மா வச்சுட்டு இருக்கலாம். அது ஒரு பாட்டுக்கு அது செயல் செய்யும். ஆனா முத்திரைகள் தனியாக நீங்க செய்வதற்குன்னு தனி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அது தனியா நீங்க செய்யறதுக்கு. இந்த பயிற்சியில செய்யும் போது நீங்க நம்ம பயிற்சிக்குள்ள இணைஞ்சு செய்தா போதும். பட் தனியா செய்யறப்ப அதற்கான ப்ரொசீஜர்ஸோட செய்யுங்க. குறிப்பா முழு கவனம் அதுல வச்சு செய்யணும். அதுதான் அந்த முத்திரைக்கான பலனை முழுமையா நமக்கு கொடுக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த முத்திரை வைக்கணும். தனிப்பட்ட முறையில வைக்கும்போது. சரி. அப்ப இந்த முத்திரை செய்யும் போது அறிவாற்றல் அதிகரிக்கிறது. கட்டை விரல்ல பிட்யூட்டரி, பீனியல் சுரப்பிகளுடைய ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது. அப்ப 2 சுரப்பிகளும் உள்ள வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது. அதே போல ஆள்காட்டி விரல் கட்டை விரலை தொடரப்ப நமது உடலினுடைய சுரப்பிகள் மிக முக்கியமான சுரப்பி 2 ஓப்பன் ஆகிறதால அறிவு விசாலம் அடையும்.
மூளை செல்கள் நன்கு செயல்பட்டு நினைவாற்றலை அதிகரிக்கும். அதனால மாணவர்களுக்கு இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நினைவாற்றல், அறிவை கூர்மை செய்யக்கூடிய சக்தி கொண்டது. காற்றினுடைய சக்தி அதிகரிக்கிறதுனால உடல்ல சுறுசுறுப்பு அதிகமாகும். இந்த முத்திரை வைக்கிறப்ப சுறுசுறுப்பு அதிகமாகும். சோம்பேறித்தனமா மந்தமா இருக்கிற நிலையில இந்த முத்திரை வச்சுட்டீங்கன்னா உடலினுடைய சுறுசுறுப்பு தன்மையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். மனம் சோர்வடைகிறப்ப இந்த முத்திரை வச்சீங்கன்னா மன சுறுசுறுப்பு அடையும், புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒருமைப்பாடு, புது புது சிந்தனைகள் உருவாகும். தேவையில்லாம அதிகமா நிறைய பேர் தூங்கி தூங்கி வலிஞ்சுட்டே இருக்கிறத பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் டயர்டு, தூக்கமா இருக்குங்க. இவங்க சில நாட்கள் இந்த முத்திரை வைக்கும்போது ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அதே போல தேவையான அளவு தூக்கத்துக்கு அப்புறம் உற்சாகமாக நம்ம செயல் செய்ய முடியும். உடல், மனம் 2னுடைய செயல்பாடுகளை இந்த முத்திரை அதிகரிக்கிறது. அதிகமான கோபத்தை இது கட்டுப்படுத்துகிறது. நரம்புகளை உற்சாகப்படுத்துகிறது. நரம்பு சம்பந்தமான குறைகளை தீர்க்க இருப்பதற்கு இது உதவுகிறது. நரம்பு தளர்ச்சி, செரிப்ரல் பால்சின்னு சொல்றோம் இல்லையா? நரம்பு மண்டல குறைபாடுகளை தீர்க்க இந்த பயிற்சி மிக அற்புதமாக செயல்படுகிறது. ஒரே நிமிடம். சரி. ஓகே. உங்களுக்கு அந்த பயிற்சி குடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போறேன். பிட்யூட்டரி, தைராய்டு, கணையம் போன்ற நாளமில்லா சுரப்பிகளை நன்கு சுரக்க உதவுகிறது. பிட்யூட்டரி தான் அது கீழ இருக்கிற 5 கிளாண்டையும் நல்லா ஆக்டிவேஷன் பண்ணதால இந்த முத்திரைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. விழித்திரையில் ஏற்படும் நோயை சரி செய்து, பக்கவாதம், முகவாதம் போன்ற நோய்கள். இது நான் ஒரு முத்திரைக்கு தான் உங்களுக்கு விளக்கம் குடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம பயிற்சியில 7 பயிற்சி மூச்சு பயிற்சியில முதல் பயிற்சி மூச்சு பயிற்சியில நாம பயன்படுத்துற ஒரு முத்திரைக்கு தான் இவ்வளவு பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி தசைகளுக்கு இது பலம் அளிக்கும். அந்த முகவாதம், பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் கட்டுப்படுத்துகிறது. குரல் வளத்தை அதிகப்படுத்துகிறது. இதய துடிப்பை சீராக்குகிறது. நுரையீரல்ல இருக்க அதிகப்படியான சளியை குறைக்க உதவுகிறது. மூட்டு வலியை சரி செய்து, உடல் அதிகமான வாயு உள்ளவர்கள் இந்த பிராக்டிஸ் செய்ய வேண்டாம். அதாவது வாத உடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நம்மளோட பிராக்டிஸோட சேர்ந்து செய்யறதுனால இது பிரச்சனை இல்ல. தனிப்பட்டு இந்த பயிற்சி செய்யறதுக்கு மட்டும் அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுப்பாங்க. குறிப்பாக தியானத்துல 3வது கண், நெற்றிக்கண், மனக்கண் திறப்பதற்கு இந்த முத்திரை நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே போல இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த தேவையற்ற கெட்ட பழக்கங்கள்ல இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். சரி, அடுத்தது ஆதி முத்திரை. ஆதியில நாம குழந்தையாக வயிற்றுக்குள் இருக்கும்போது நாம வைத்திருக்கிற முத்திரைக்கு பேர் ஆதி முத்திரைன்னு பேர். இது 5 புலன்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரை. சரிதானுங்களா? நம்மளோட மெய், வாய், மூக்கு, கண், காது என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள்ல தானே நம்ம உலக இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த புலன்களுக்கு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு முத்திரை. அப்ப தாயின் கருவில் குழந்தைகள் செய்யக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை ஆண்மை குறைவை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. குறிப்பாக மூச்சு திணறலிலிருந்து விடுபட இந்த முத்திரை நமக்கு ரொம்ப பயன்படுகிறது. மன அமைதியை தருகிறது. நுரையீரல மேல் பகுதியில ஆக்சிஜன் செல்ல, அனைத்து சுவாச பிரச்சனைகளும் தீர, தலை, கழுத்து, தோள்பட்டை, கைகள், விரல்கள் வரக்கூடிய இறுக்கம் தளர, இரத்த ஓட்டம் சீராக பாய, நரம்புகளை பலப்படுத்த, பய உணர்வு நீங்க, நேர்மறை எண்ணங்கள், மன உறுதி, மன அமைதி கிடைக்க இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக அலைபாயக்கூடிய மனதை கட்டுக்குள் வைக்கும். நிறைய இந்த மடங்கள்ல அடிகள் எல்லாம் இந்த முத்திரை வச்சிருக்கிறது நீங்க பார்க்கலாம். நம்ம உடம்புல ஆற்றல் விரயம் ஆகாம இருக்கும். குறிப்பாக வயிற்று கோளாறுகள், செரிமான பிரச்சனை, நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே மோஷன் போகும். அடிக்கடி மோஷன் போகும். இது எல்லாமே இந்த ஆதி முத்திரையால சரி செய்யப்படும். இதெல்லாம் பல ஆண்டுகள் இந்த முத்திரையை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல உடல்ல உயிரோட்டம் சீராக நடைபெறும். இது ஆதி முத்திரையா இருக்கிறதுனால அந்த உயிரோட்டத்தை சீராக ஓட வைக்கும். உயிர் ஆற்றல் விரயத்தை தடுக்கும். உயிர் சக்தி பாதுகாக்கப்படும். உடல் புத்துணர்ச்சியோட இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்குது. மன ஒருமைப்பாடு கிடைக்குது.
சுறுசுறுப்பாக உற்சாகமாக நம்மால் இருக்க முடிகிறது. நல்ல எண்ணங்கள் நமக்கு உற்பத்தி ஆகிறது. தீய எண்ணங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. எப்பதெல்லாம் உடம்பு சோர்வடையுதோ அப்ப இந்த முத்திரை செஞ்சோம்னா உடனே ரத்த ஓட்டம் நல்லா இயங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். படிக்கிற மாணவர்கள் படிக்கும்போது உடல் சோர்வு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த முதிரை செஞ்சாங்கன்னா அந்த சோர்வு நீங்கி உற்சாகமாக படிக்க முடியும். உடலில் வித்து சக்தியை தவறாக அதிகமாக விரயம் செய்தவர்கள், அதனால ஆண்மை குறைவு, அந்த வீரியத்தன்மை இழந்தவர்கள் கூட இந்த ஆதி முதிரை செய்து வந்தா நிச்சயமாக அதுல மேம்பாடு வர்ற அளவுக்கு இதுக்கு ஆற்றல் இருக்கு. சரி, அப்புறம் இந்த 2 முதிரையிலையும் நாம கைய அடிவயிற்றுல வைத்து குனிந்து நிமிரும் போது அடிவயிற்று பகுதி நல்லா சுறுசுறுப்படையும். அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல இயக்கத்துக்கு வரும். அப்ப உணவுப் பொருட்கள் ஆக்ஸிகரணம் செய்து சக்தியை வெளிப்படுத்துவதற்கு இந்த சுவாச ஓட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. தேவையற்ற கொழுப்புகள் குறைகிறது. தொந்தி குறையறக்கு ஆரம்பிக்கும் முறையா சரியா செய்து வரும்போது. சரிங்களா? அதே போல குடல் பகுதியோட இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி சொல்றோம், வயிறு அல்ல அது உயிரு என்று சொல்கிறோம். வயிறு அல்ல அது உயிரு. வயிற்றினுடைய நலம் தான் உங்கள் உயிற்றினுடைய நலம். சரிங்களா? அப்ப வயிறு உயிரை போல நம்ம பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு வயிறை நமக்கு கெடுத்ததாலதான் உயிர் கெட்டு போகிறது. சரி, அப்ப குடலினுடைய இயக்கம் சீராக இயங்கறக்கு ஆரம்பிக்கும். குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். சுவாச பையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நல்ல விரிவு கிடைக்கிறதால அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த காற்று நல்லா புகுந்து அதனுடைய இயக்கம் நல்லா நடக்குது, சுறுசுறுப்பு அடையுது. உடல்ல இருக்கிற எல்லா செல்களுக்கும் பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கிறது. அப்ப நுரையீரல காற்றினுடைய உட்கொள்ளும் திறன் வந்து அதிகமாகும். அதான் கெப்பாசிட்டி. உங்க லங்ஸோட கெப்பாசிட்டி பல மடங்கு இன்கிரீஸ் ஆகும் இந்த பயிற்சியால. இப்ப ஆக்சிஜன் அதிகரிக்க அதிகரிக்க ரத்தம் என்ன ஆகும்னா சுத்தமாகும். மூச்சு பயிற்சியினுடைய பெரிய பலன் ரத்த சுத்தம் அடையுது. ரத்தத்துல இருக்கிற கழிவு போவதனாலே உடம்புல இருக்கிற நோய் குணமாகுதுன்னு அர்த்தம். அதே போல உயிர் ஆற்றல் அபரிமிதமா நமக்குள்ள பெருகறக்கு ஆரம்பிக்கும். உடம்பு வந்து வெயிட்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்ப உடல்ல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் பிராணவாயு செல்றதால உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லா சுரப்பிகளும் பிராணவாயுவை முழுமையாக பெறும்போது அந்த சுரப்பிகள்ல எல்லா சுரப்பிகளும் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். சுவாச பாதை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் குணமாகறக்கு ஆரம்பிக்கும். மனதில் இருக்கிற நோய்கள், மனக்குழப்பங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை, உள்வாங்கக்கூடிய தன்மை, ஒரு ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி, ரீகாலிங் கெப்பாசிட்டி, பதிவு கொள்றது, நினைவு கூறும் திறன், இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப படிக்கிறது ரொம்ப எளிதாயிரும் இந்த பயிற்சி செய்யும்போது. தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். மாணவர்களிடத்தில் ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே உருவாகும். ஏன்னா உடல் தூய்மை ஆக ஆக மனமும் தூய்மையாயிட்டே வரும். மன தைரியம், எண்ணங்கள்ல ஒரு தெளிவு, சரிங்களா? நேர்மறையான சிந்தனை மனதில் வலுப்பெறச் செய்யும். இதன் மூலம் நமது அகமும் புறமும் பொலிவாகும். ஆஸ்துமா இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஆஸ்துமா. சின்ன குழந்தைகள் கூட அந்த மருந்துகளை அபரிமிதமான செயற்கை மருந்துகளை எடுத்து அந்த நுரையீரல இன்னும் மேலும் பாதிப்பாக்குறதுக்கு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆஸ்துமா இந்த பயிற்சி செய்யும்போது குணமாகும். கீழ்வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும். மறதி, சரிங்களா? மந்தத்தன்மை, சோம்பல் இதெல்லாமே நம்மளை விட்டு முற்றிலுமாக அகரும். குறிப்பாக அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூக்கடைச்சுக்கிறது, சைனஸ் தொந்தரவு, ஈசினோஃபோலியா கம்ப்ளைண்ட் இதெல்லாமே டோட்டலா உங்களை விட்டு நீங்கும். இப்ப நாள் முழுவதும் எப்படி இருக்கலாம்? நாள் முழுவதும் நீங்க வேலை செய்தாலும் சோர்வே இருக்காது. உயிர் ஆற்றல் பெருகும். சரிங்களா? நோய்கள் எல்லாம் நீங்கும். நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இந்த 3ல் இருக்கிற நோய்கள் முற்றிலுமாக நீங்கும். உறக்கமின்மை குணமாகும். இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கூட இந்த மூச்சு பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா மெல்ல 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 அது குறைந்து உங்க உடலினுடைய நரம்பு மண்டலம் எல்லாம், அதனாலதான் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சின்னு வச்சாங்க மகரிஷி. அது குணமடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தலைவலி, ஆற்றல் பற்றாக்குறையால தான் தலைவலி மேக்ஸிமம் நிகழும். அதுவும் நமக்கு வந்து குணமாகும். பொதுவா நம்ம சுவாசிக்கிறப்ப காற்றினுடைய அளவு குறைந்த அளவு தான் நுரையீரல் அடையுது. அப்ப முறையான பயிற்சி செய்யலாம். நுரையீரலுடைய முழு கெப்பாசிட்டி நம்ம பயன்படுத்துவோம். அதை வந்து டைடல் வால்யூம்ன்னு சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக்கா நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்க வேண்டாம். நல்ல நீச்சல் பண்றவங்க, யோகா பயிற்சி பண்றவங்களுக்கு நல்ல நுரையீரலுடைய கெப்பாசிட்டி இன்கிரீஸா இருக்கும். அதுல குறிப்பாக நம்மளுடைய மூச்சு பயிற்சி நல்லா பண்ணும்போது, அந்த வைட்டல் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைக்கும். சரி. அப்ப விரியாத பகுதி, விரியும் பகுதின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த எல்லா பகுதியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நல்லா விரிக்கிறோம். இந்த பயிற்சி மூலமாக இடது, வலது, மேல, கீழ, முன்ன, பின்ன எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டா வந்து என்ன பண்றோம்? இந்த பயிற்சியில அதிகப்படுத்துகிறோம். பிராணாயாமம்ங்கிறது இந்த மூச்சு பயிற்சியினுடைய பெயர். பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த வாயுவை அயமா அதாவது முறைப்படுத்துதல், கட்டுப்பாடு செய்தல் என்பதைத்தான் சொல்றாங்க. அப்ப இந்த பிராண சக்தியை, உயிர் காற்றை முறைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு பேரு பிராணாயாமம். அதைத்தான் நம்ம இந்த பயிற்சியில செய்யறோம். அப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமா இருந்தாலே நம்ம உடலுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை நம்மால பெற முடியும். அப்ப நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக செயல்பட ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது. நம்ம செல்களுக்கு தேவையான எரிபொருளாக ரத்தத்தை சுத்திகரிக்க ஆக்ஸிஜன் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. குறிப்பாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து சுவாசிக்கும் பயிற்சி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்துகிறது. அப்ப நுரையீரலை பலப்படுத்தி கொரோனா போன்ற நோய்கள் தொற்றுகள்ல இருந்து கூட நம்மை நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணவங்க யாருக்குமே கொரோனா வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து யாரெல்லாம் சரியா முறையா பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொரோனாவே வரல. சரியா? நாம சுவாச பாதை வழியாக சுவாசிக்கும் ஆக்ஸிஜன் நுரையீரலுக்கு சென்று நுரையீரலிருந்து ரத்தத்திலும் உங்க உடலில் உள்ள அனைத்து திசுக்களுக்கும் அது செல்கிறது. சரி. இது இன்னும் நிறைய மன அழுத்தத்தை குறைக்குது. அந்த கார்ட்டிசோல் ஹார்மோன் அளவினுடைய அழுத்தத்தை அ குறைக்கிறது. இதய துடிப்பு, உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுக்குள் வைக்கிறது. உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூண்டி எல்லா செயலையும் செய்ய வைக்குது. இப்படி இதுக்கு வந்து பல்வேறு விதமான பலன்கள் நான் பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆனா உங்களுக்கு இன்னொரு பயிற்சி குடுக்கணும். அதனால நம்ம இதோட இந்த பயிற்சியினுடைய விளக்கத்தை நிறைவு செய்து கொள்ள ஏன்னா மூச்சு பயிற்சி பெரிய கடல் மாதிரிங்க. அதனுடைய பலன்கள்லாம் பேசினா அவ்வளோ பேசலாம். நம்ம செய்யறது 5 நிமிஷம் தான். பட் அதனோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உடல்ல தேங்கி இருக்கிற எல்லா நச்சுப் பொருளையும் வெளியாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. செரிமான கோளாறுகளை குணப்படுத்தும். சரிதானுங்களா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? நுரையீரலுடைய கெப்பாசிட்டி இன்கிரீஸ் ஆகும். உடல்ல இருக்கிற வலிகளை குறைத்துக் கொள்ளலாம். விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதா இருக்கும். சரிதானுங்களா? அட்ரினலின் வந்து குறைக்கும். டயாஃப்ராம் மசில்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா மெயின்டெயின் பண்ணும். சரிதாங்க. ஆல்கலைஸ் பிளட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? சரி. இப்படி இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியது அந்த மூச்சு பயிற்சி. அப்ப அந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு முறையா சரியா கற்றுக் குடுத்துட்டோம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு கண் பயிற்சி பற்றிய விளக்கத்தை குடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த அ உணவில ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் சொல்லாம இருக்கிறோம். சரி, அது அடுத்த வகுப்புல நம்ம அந்த அந்த விளக்கத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி. இப்ப மணி எத்தன? கரெக்ட்டா 26. சரி, ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் குடுத்துருவோம். நீங்க இப்போ ஒரு 2 நிமிஷம் கேப் எடுத்துக்கங்க. உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா, தேவை நிறைவேற்றிட்டு வாங்க. அ வரும்போது ஒரு பாயை விரித்து நீங்க படுக்கக்கூடிய நிலையில நீங்க வந்துரணும். இந்த பயிற்சி வந்து நீங்க படுத்துட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. சரிதானுங்களா? அதாவது படுத்துட்டே சம்பாதிக்கிறேன்னு சொல்ற மாதிரியா? அது மாரி நீங்க படுத்துட்டே உங்க உடல் ஆரோக்கியத்தை பெறலாம். உங்க மன அமைதியை பெறலாம். உங்க உடல்ல இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சியை இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கேப் போயிட்டு வந்துருங்க. கீழ ஒரு பாய விரிச்சு படுக்கிற மாரி ஒரு சூழல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ உடல் தளர்த்தல் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுக்க இருக்கிற யோக பயிற்சியாளர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, குறிப்பாக மனோ தத்துவ துறையில் கூட அதிகப்படியான ஆற்றல் மிக்க பயிற்சி என்று சொல்லப்பட்ட இந்த உடல் தளர்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நம்ம இப்போ செய்ய போறோம். இது எப்படி சொல்றதுன்னா, இது சொன்னா உங்களுக்கு புரியாது. செய்யறப்பதான் உங்களுக்கு அவ்வளவு ஒரு விஷயத்த உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதனால இன்னைக்கு நம்ம தொடங்கிருவோம். இதனுடைய விளக்கம் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புகள்ல சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல ஒண்ணே ஒண்ணு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மனம் அப்படிங்கிறது ஒரு காந்த சக்தி. மனம்ங்கிறது ஒரு ஆற்றல் இல்லையா? அப்ப அந்த மனதை நாம எந்த இடத்துல நினைக்கிறோமோ, அந்த இடத்துல அந்த மனதனுடைய ஆற்றல் அங்க அபரிமிதமாக ஒன்று சேரும். எப்படி சூரிய ஒளியில லென்ஸ் வச்சா ஒரு இடத்துல குவியுதோ, அது போல நம்ம மனதை எங்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆற்றல் குவியும். குறிப்பா நீங்க ஆற்றல் குவியும் போது பிரபஞ்ச சக்தியும் அங்க நிறையும். அப்ப நம்ம உடலினுடைய ஒவ்வொரு பகுதியாக நினைத்து அந்த ஆற்றலை அங்க குவித்து, உடல்ல நோய் வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சரியா ஓடாததுனால தானே உடல்ல நோய் வருது. அப்ப அது எல்லாவற்றையும் அந்த இடத்துல சரியா ஓடுறதாக நீங்க எண்ணத்துல நினைக்கும் போது, அங்க இருக்கிற குறைபாடுகள், தடைகள் எல்லாமே நீங்கி, அந்த இடத்திற்கு ஒரு ஆற்றலும், ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அப்ப உங்க உடல் முழுக்க இப்படி ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா நினைச்சு சொல்லிட்டே வர 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 ஒரு ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஓட்டத்தை உங்க உடல்ல உங்களால உணர முடியும். சரிங்களா? அதனால நீங்க இந்த பயிற்சியை ரொம்ப எக்ஸலண்டா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சி செய்யறப்ப தூங்கக்கூடாது. அது ஒண்ணுதான் கண்டிஷன். ஆனா மேக்சிமம் உங்க எல்லாருக்குமே தூக்கம் வந்துரும். சரிங்களா? அதனால தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? முயற்சி செய்யுங்க. சரிங்களா? ரைட். மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டீங்களா? ரிலாக்ஸா படுத்துக்குங்க. ரிலாக்ஸா கை, கால் எல்லாமே நல்லா தளர்வா ரிலாக்ஸா இருக்கட்டும். கைகள் 2யும் உடல்ல இருந்து 2 சைடு அப்படியே நீங்க தளர்வா வச்சுக்குங்க. சரி. இந்த பயிற்சி நடத்துறதுக்கு இறை ஆசிரியர், இறை லதா மதன் அம்மா அவங்க உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை துணை. அவங்க எக்ஸலண்டா இந்த பயிற்சி நடத்துவாங்க. அதனால இந்த பயிற்சி அவங்க நடத்தி கொடுப்பாங்க. நீங்க கண்களை மூடி, தயவு செஞ்சு எல்லாருமே படுத்த நிலையில தான் பண்ணணும். உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க தயவு செய்து. இல்ல அப்படியே நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் கண்களை மூடி நல்லா ரிலாக்ஸா சாஞ்சு ஃப்ரீயா உட்காருங்க. சரிங்களா? அப்பதான் இதனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும். ஒரு முறை பலன் அனுபவிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் லைஃப்க்கு நீங்க விட மாட்டீங்க. அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் அந்த பயிற்சி நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? சரி. அப்படியே ரிலாக்ஸா படுத்துக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. உடல் முழுவதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். பாதங்கால்கள் 2யும் தளர்த்திக் கொள்கின்றோம். பாதங்கால்கள் 2லும் இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம்
உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கும். பாதங்கால்கள் இரண்டிலும் அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. பாதங்கால்கள் இரண்டிலும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதங்கால்கள் இரண்டிற்கும் ஓய்வு ஓய்வு ஓய்வு. கணுக்கால்கள் இரண்டையும் தளர்வுபடுத்திக் கொள்வோம். கணுக்கால்கள் இரண்டும் தளர்வாக இருக்கட்டும். கணுக்கால்களில் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. கணுக்கால்கள் இரண்டிற்கும் இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. கணுக்கால்கள் இரண்டும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுவிட்டன. கணுக்கால்கள் இரண்டிற்கும் ஓய்வு ஓய்வு ஓய்வு. கெண்டைக்கால்கள் இரண்டையும் தளர்வுபடுத்திக் கொள்வோம். கெண்டைக்கால்கள் இரண்டும் போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கெண்டைக்கால்களும் முழங்கால் பகுதி வரை இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. கெண்டைக்கால்களுக்கும் முழங்கால்களுக்கும் போதிய பலமும் வலிமையும் பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்றன.
கெண்டைக்கால்கள் முழுவதற்கும் ஓய்வு ஓய்வு ஓய்வு. தொடைப்பகுதி இரண்டையும் தளர்வுபடுத்திக் கொள்ளும். தொடைப்பகுதியும் இடுப்பு பகுதியும் தளர்வாக இருக்கின்றன. அதன் உள்ளுறுப்புகள் அனைத்தும் தளர்வாக இருக்கின்றன. தொடைப்பகுதி இரண்டும் இடுப்பு பகுதி முழுவதும் போதிய பலமும் வலிமையும் பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்றன. தொடைப்பகுதி இரண்டிற்கும் இடுப்பு பகுதியின் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் இரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. தொடைப்பகுதி இரண்டிற்கும் இடுப்பு பகுதி முழுமைக்கும் ஓய்வு. தொடைப்பகுதி இரண்டும் இடுப்பு பகுதியின் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் ஓய்வு ஓய்வு ஓய்வு. அடிவயிற்று பகுதியை தளர்வுபடுத்திக் கொள்வோம். அதன் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தளர்வாக இருக்கின்றது. வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதி, அதன் உள்ளுறுப்புகள் தளர்வாக இருக்கின்றன. வயிற்றுப்பகுதியின் உள்ளுறுப்புகள் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், பித்தப்பை, கணையம், கல்லீரல். மார்பு பகுதியின் உள்ளுறுப்புகள் இருதயம், நுரையீரல், இன்னும் அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இருக்கின்றன. போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடைப்பகுதி இரண்டிற்கும் வயிற்றுப்பகுதி இரண்டிற்கும் மார்பு பகுதி இரண்டிற்கும் இரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. வயிற்றுப்பகுதி முழுமைக்கும் மார்பு பகுதி முழுமைக்கும் ஓய்வு.
முழுமையாக ஓய்வு பெற்றுவிட்டன. வயிற்றுப் பகுதியின் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும், மார்பு பகுதியின் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் ஓய்வு ஓய்வு ஓய்வு. தோள்பட்டை இரண்டையும் தளர்வுபடுத்திக் கொள்வோம். கைகள் இரண்டையும் தளர்வுபடுத்திக் கொள்வோம். கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, கைகள் இரண்டும் தளர்வாக இருக்க போதிய பலமும் வலிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோள்பட்டை இரண்டிற்கும் கழுத்திற்கும் கைகள் இரண்டிலும் ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கும். தோள்பட்டை இரண்டிற்கும் கழுத்து பகுதிக்கும் கைகள் இரண்டிற்கும் அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. தோள்பட்டை, கழுத்து, கைகள் இரண்டும் விரல் நுனி வரை ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தலைப்பகுதி முழுவதையும் தளர்வுபடுத்திக் கொள்கின்றோம். தலைப்பகுதியின் உள்ளுறுப்புகள் சிறுமூளை, பெருமூளை, கண்கள் இரண்டும், காதுகள், மூக்கு, வாய் அனைத்தையும் தளர்வுபடுத்திக் கொள்கின்றோம். தலைப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் போதிய பலமும் வலிமையும் பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதி முழுவதிலும் இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அணு அடுக்குகள் சீரடைந்து கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதி முழுவதற்கும் ஓய்வு. தலைப்பகுதி அதன் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதிக்கும் அதன் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் ஓய்வு
ஓய்வு ஓய்வு ஓய்வு தலை உச்சி முதல் பாதங்கால்கள் வரை தளர்வாக இருக்கின்றன. உடலில் உள்ள அனைத்து செல்களும் ஓய்வு பெற்று அணு அடுக்குகள் சீரடைந்து இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாதங்கால்கள் இரண்டிற்கும் ஓய்வு, கெண்டைக்கால்கள் இரண்டிற்கும் ஓய்வு, முழங்கால்கள் இரண்டிற்கும் ஓய்வு, தொடை இரண்டிற்கும் ஓய்வு, இடுப்பு, வயிறு, மார்பு, கைகள், கழுத்து, தலை. தலை உச்சி முதல் பாதங்கால்கள் வரை ஓய்வுபடுத்திக் கொள்கின்றோம். ஓய்வு 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 உறக்கம் வந்து கொண்டே இருக்கின்றது. உறங்கச் செல்கின்றோம். உடல் முழுவதும் ஓய்வு நிலை. உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உள்ளுறுப்புகள் வலிமையடைந்து கொண்டிருக்கின்றன. நன்கு ஓய்வு பெற்றுவிட்டன. காந்த ஆற்றல் நன்கு அந்த உறுப்புகளில் பரவி நிரம்பி அணு அடுக்குகள் சீரடைந்து விட்டன. வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன்.
உடல் தளர்த்தல் பயிற்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். கால் பாதங்கள் இரண்டையும் லேசாக அசைத்து, கைகள் இரண்டையும் லேசாக அசைத்து, உடல் முழுவதும் லேசாக அசைத்துக்கொள். தலைப்பகுதியையும் இடது வலதாக மென்மையாக அசைத்துக்கொண்டு இடது புறமாக திரும்பி எழுந்து கொள்வோம். வாழ்க வளம், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, உடல் நல்லா தளர்வா இருக்கும். சரி, இப்போ எந்திரிக்கிறது நீங்க எப்படி எந்திரிக்கணும்னா, படுத்து 2 கையையும் 2 பக்கம் நீட்டி இருப்போம். இடது கைய அப்படியே தரையை ஒட்டி அப்படியே மேல கொண்டு போங்க. லெஃப்ட் ஹேண்ட தரையை ஒட்டி அப்படியே மேல கொண்டு போங்க. அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புங்க. இடது பக்கம் திரும்புங்க. ஒரு கழிச்சு படுப்புமலையே ஒரு சைடா அந்த மாதிரி படுங்க. அப்படியே வலது கையை ஊனி அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அப்படியே ரிலாக்ஸா இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப ஒரு அமைதியா, ஒரு நல்ல ஃப்ரீயா ஃபீல் பண்ணும். நான் இந்த பயிற்சியோட விளக்கத்தை அடுத்த வகுப்புகள்ல தெளிவா கொடுத்து இன்னும் டீப்பா ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம கொண்டு போவோம். இப்ப ரிலாக்ஸேஷன் பயிற்சிய உங்களுக்கு உடற்பயிற்சியில கடைசி பயிற்சி வந்து ரிலாக்ஸேஷன் பயிற்சி. லாஸ்ட் பிராக்டிஸ் ரிலாக்ஸேஷன். நீங்க அந்த வீடியோல உடற்பயிற்சி வீடியோ நீங்க செய்யறப்ப கடைசியா அதை கொண்டு போய் வச்சீங்கன்னா லாஸ்ட்ல ரிலாக்ஸேஷன் ஓடும். அப்படி பண்றனால பண்ணுங்க. இல்லாட்டி வேதாத்திரி மகரிஷி அவங்க நடத்தின ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸேஷன். அதையும் உங்களுக்கு நம்ம அடுத்த வகுப்புகள்ல கூட போட்டுட்டு உங்களுக்கு அதை வேணா லிங்க் அனுப்புறோம். அந்த பயிற்சி உங்ககிட்ட இருக்கிற எல்லா நோய்களையும் மனப்பிரச்சனைகளையும் குணப்படுத்துற ஒரு அற்புதமான பயிற்சி. அதை பற்றி விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல சிந்திப்போம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். இந்த தெய்வீக நிகழ்விலே கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். அதாவது இன்று ஒவ்வொரு நாளும் வந்து காலை மாலை அன்று உணவின் போது செய்யக்கூடிய அந்த காயகல்பத்தை தயவு செய்து விடாமல் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. குறிப்பாக மாலை நேர காயகல்பம் வந்து